அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குன்ற விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் ஜெயில இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. அந்த சக்கரை எனக்கு துரோகம் பண்ணிட்டான். டாக்குமெண்ட்டை எடுத்து அந்த ஸ்னேகா கிட்ட கொடுத்துட்டான். சக்கரை எனக்கு பண்ணது பச்சை துரோகம்டா. இந்த பாருக்கா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. சொந்த தம்பி என்ன நம்பாம அவனை நம்பனல, அதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதான். உண்மைதான். நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு சரியான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன். அதெல்லாம் விடு. இப்ப என்ன பண்றதா பிளான் வச்சிருக்க? அந்த ஸ்னேகா தனியால் இல்ல, அவளை அழிக்கிறதுக்கே ஒருத்தியால மட்டும் முடியாது. எதிரிக்கு எதிரி நண்பன்ற அடிப்படையில கஜேந்திரனை பார்த்து கூட்டு சேர்த்துக்கலாம் நினைச்சேன். அதனால அந்த ஆளை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். இங்கே வந்தேன். எப்ப வந்தேன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? உன்னை வாசல் வந்து வரவேற்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. கழுத்துக்கு தடுக்க முடி மரியாதை விளையாடு. பெத்த பொண்ணு அவனை விட்டு ஓடி போயிட்டான்ற கோவத்தை அவன் என்கிட்ட காமிச்சிட்டான். என்ன அசிங்கமா பேசி அவமானப்படுத்திட்டான். அந்த ஸ்னேகா கூட அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா என்ன அவமானப்படுத்தின இந்த கஜேந்திரனை ஒரு வழி பண்ணி ஆகணும். அக்கா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு நாம யாருன்னு காட்டணும். டேய், அவனை நம்மளால என்னடா பண்ண முடியும்? அவன்கிட்ட நேருக்கு நேர் மோதுற அளவுக்கு இப்ப நம்ம கிட்ட செல்வாக்கு இல்லையே. இப்ப ஏன் சிரிக்கிற? உனக்கு ஒண்ணு தெரியுமாக்கா, அந்த கஜேந்திரனோட குடுமியே இப்ப என் கையில. என்ன சொல்ற? ஆமாக்கா, பக்காவா பிளான் பண்ணி காய் நகர்த்துனா கஜேந்திர சொத்துல பாதி இல்ல முழுசாவே ஆட்டைய போட்டுருது. நிஜமாவாடா சொல்ற? ஆமாக்கா. எப்படி? சூப்பர்டா, இது பொண்ணு போதும். அவனை நம்ம இஷ்டத்துக்கு ஆட வைக்கலாம். அவனை மட்டும் இல்ல, அந்த ஸ்னேகாவையும் இதுல இழுத்து விட்டுட்டோம்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் கதைதான். கஜேந்திரனை பார்த்து அவன் காதுல இந்த விஷயத்தை போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட வந்து பணத்தை கறப்போம். கஜேந்திரனை காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த ஸ்னேகா தான் நம்மளோட டார்கெட். என்னம்மா ஸ்னேகா, நீ கருணாகரன் அவ்வளோ சொல்லியும் அந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே. மாமா, இந்த விஷயத்துல யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. முத்துலட்சுமி கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல்ல மீட் ஆச்சு. இனிமே அவராச்சு அந்த ஹாஸ்பிட்டல் ஆச்சு. நான் அதுல தலையிட மாட்டேன். என்ன ஸ்னேகா, வீடு தேடி வந்து கூப்பிட்டுருக்காரு, நீ கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? அம்மாக்கு அவர் பண்ண கொடுமையை என்னால மறக்க முடியல. ஸ்னேகா தான் இல்லைன்னாலும் தம்பியாவது மாமா கூட இருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸ்னேகா, என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா அம்மா. தப்பே பண்ணிருந்தாலும் நீ அவரை மன்னிக்கிறதாமா முறை. முன்னாடிலாம் அவரை பார்த்தாலே கோவம் வரும், டென்ஷன் ஆயிடுவேன். போக போக அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப நான் அவரை ஏத்துக்கவும் இல்ல, அட் த சேம் டைம் விளக்கவும் இல்ல. என் வழியில நான் போயிட்டு இருக்கேன், அவர் வழியில அவர் போட்டும். இதுதான் எங்க ரெண்டு பேருக்குமே கரெக்ட். ஸ்னேகா சித்தி ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க. சரி சரி, டைம் ஆச்சு, அவங்க படுக்க போங்க. பிரியா, நானும் உங்க அண்ணனும் வெளியில படுத்துக்கிறோம், நீங்க எங்க ரூம்ல படுத்துக்கோங்க. இல்ல இல்ல, அது வேணாம். ஆமா பிரியா, நீயும் மாப்பிளையும் என் ரூம்ல படுத்துக்க. அண்ணே நானும் இங்க ஹால்ல படுத்துக்கிறோம். அண்ணே, நீ என்ன பேசுற? அக்காக்கு தரையில எல்லாம் படுத்து பழக்கம் இல்ல, வேண்டா விடுங்க. ஏய் இல்ல ஸ்னேகா, இனிமேலாவது நான் பழகிக்கிறேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரும் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். எங்களுக்கு எதுக்கு தனி ரூமு? நாங்க ரெண்டு பேரும் வெளியில படுத்துக்கிறோம், இல்ல இங்க எங்கேயாவது படுத்துக்கிறோம். நீங்க அவங்க ரூம்ல போய் படுங்க. நீங்க சொல்றதாங்க கரெக்ட். என்னப்பா இது, நீங்க போய் திண்ணையில படுக்கிறதா? இப்போதைக்கு வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய வீடை பார்த்து போயிடலாம். இல்லண்ணே, எனக்கு தனி ரூம் எல்லாம் வேண்டாம், நான் அம்மா கூடயே படுத்துக்கிறேனே. பிரியா, இனிமே நீங்க ரெண்டு பேரும் தனியா படுக்க வேண்டாம்.
டைம் ஆகுது. போ மாமா ரூம்ல போய் படுத்துக்கோங்க. ஏய் ஷாமலா, போய் தலாணி பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வா போ. ம். மாப்பிள நில்லுங்க. எங்க பாய் படுக்கலாம் எடுத்துக்கிட்டு வெளியில போறீங்க? பிரியா, என்னம்மா மாப்பிள வெளியில போய் படுக்கிறாரு, சொல்லுமா. உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபமா பிரியா? பிரியா கேக்குறாங்கல்ல, சொல்லு. பிரியா ஒன்றும் சொல்லாதீங்க. நான் தான் தனியாக படுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன் மாப்பிள? பிரியா காதலிச்சது பிரதீப்ப. சந்தர்ப்ப சூழ்நிலையால பிரியா கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய குழப்பம். பிரதீப் செஞ்ச துரோகத்தினால பிரியா மனசுடைஞ்சு போயிருக்கா. இதுக்கப்புறம் பிரியாவை கட்டாயப்படுத்தி எங்கூட சந்தோஷமா இருன்னு சொல்றது, நடந்த அசம்பாவிதங்களை மறக்க பிரியா கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். என்ன மாப்பிள, எல்லா குழப்பமும் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த துரோகியும் ஜெயிலுக்கு போயிட்டான். என்னைக்கு நீங்க என் பொண்ணுக்கு இடத்துல தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணு உங்களை தான் நெஞ்சில சுமந்துக்கிட்டு இருக்கா. என் மகளை ஏமாத்திடாதீங்க மாப்பிள. ஆமா மாப்பிள, பிரியா பிரதீப்ப காதலிச்சதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அவன் தப்பானவன் தெரிஞ்சதும் அவனை தூக்கி எரிஞ்சிருப்பா. நாங்க அவளை அப்படிதான் வளர்த்திருக்கோம். இல்லைங்க, நான் பிரியாவை தப்பு சொல்ல. பாவம் அவ சூழ்நிலை கைதியா இருக்கா. அவ மனசுல நிறைய சங்கடங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் மறந்து என்னை மனப்பூர்வமா ஏத்துக்கிற நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன். நீங்க பேசுறது புரியுது மாப்ள. ஆனா இதுக்கப்புறமும் பிரியா உங்களை ஒதுக்கி வைக்க வாய்ப்பே இல்லை. பிரியா, மாப்பிளை கூட்டு உள்ள போமா. நல்லதோ கெட்டதோ உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவெடுங்க. பிரியா, என்ன எதுவுமே பேசாம இருக்க? ஏதாவது பேசு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அண்ணி. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதுபடி முடிவெடுத்துக்கிறேன். மாப்பிள, பாத்தீங்களா என் பொண்ணு என்ன சொல்றான்னு? அப்படிதான் நாங்க அவளை வளர்த்துருக்கோம். உள்ள அழைச்சிட்டு போங்க மாப்பிள. பாத்தீங்களா, இப்ப கூட பிரியா நீங்க சொல்ற முடிவை ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றா. என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவளால் ஒரு தீர்க்கமா முடிவு எடுக்க முடியல. அவ மனசுல சின்னதா ஒரு நெருடல் இருக்கு. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அவ சரியாகிற வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் பிரியாவே வந்து என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்.
என்ன மீனா? ஏங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியலையே. போங்க, அன்னைக்கு நைட்டு ரவுடி பசங்க துரத்தும் போது நம்ம வீட்டுக்கு கூட வந்துச்சே, நீங்களும் நானும் அவங்கள வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தோமே, மறந்துட்டீங்களா? அந்த பொண்ணா போயிட்டு அவமானப்பட்டு வந்தோமே, அதை எப்படி மறக்க முடியும்? ஏங்க அதை விடுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ. நீ வர வர மற்றவங்களுக்கு பறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்ட, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. உங்க அட்வைஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, வாங்க அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம பேசுவோம். வேணாம் மீனா, வா போலாம். அட வாங்க. சரி போ. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க, அதுக்கப்புறமா தான் அடையாளமே தெரிஞ்சுது. அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ என்னால சரியா கவனிக்க முடியல, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா எப்படி இருக்காங்க? என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்க்கா, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஏன் ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே? இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. எனக்கு ஆதரவா இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு ஒண்ணுனா என்னால எப்படி சார் தாங்க முடியும்? ஆபரேஷனுக்குலாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? அவ்வளவு படத்துக்கு நான் எங்கக்கா போவேன்? கையில சுத்தமா பணம் இல்ல. டாக்டர் சொல்றதை கேட்டா பயமா இருக்கு. மருந்து மாத்திரை வாங்குறதுக்கே கையில இருக்கிற காசு பத்த மாட்டேங்குது. ஆபரேஷன் நான் எப்படி பண்ணுவேன்? அதுக்காக அம்மாவை அப்படியே விட்டுற போறீங்களா? எப்படி விட முடியும்? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன், கடவுளை நம்பிதான் இருக்கேன். அதுக்குதான் இந்த அங்க பிரதர்ஷனம். என் கதையை சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரிக்கா, வீட்ல அம்மா தனியா இருப்பாங்க, நான் கிளம்புறேன். வரேன் சார். சரி. இந்த பொண்ணு நினைச்சா பாவமா இருக்குங்க. ஆரம்பிச்சிட்டியா? வா. வாங்க, உள்ள வாங்க. என்னங்க இங்க வாங்களே, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்கங்கறேன். ஏங்க அவங்கள கூப்பிடுங்க. என்னங்க பேசாம நிக்கிறீங்க? வந்திருக்கிறவங்கள கூப்பிடுங்க.
நான் கூப்பிட மாட்டேன்டி. நான் இதுக்கடி கூப்பிடணும். நான் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வரேன்டி. வாங்க மாப்பிள்ள. ஏன் வெளியிலே இருக்கிறீங்க? உள்ள வாங்க. இது உங்க மகவாழற வீடு, உங்க வீடு கருணாகரன். உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே மாப்பிள்ள. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு நெஞ்சு வலி வந்து உயிருக்கு போராடினப்ப காப்பாத்தினதே நீங்க தானே. நீங்க இல்லைனா என் கஸ்தூரி போன இடத்துக்கு நானும் போயிருப்பேன். அப்படிலாம் பேசாதீங்க. உங்களை காப்பாத்தினது நான் இல்ல, கஸ்தூரியோட ஆசீர்வாதம். ஏங்க என்னங்க வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உள்ள வந்து பேசுங்க. வாங்க மாப்பிள்ள. வாமா. உள்ள வாமா. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என் கஸ்தூரியோட கட்டளை. அதை மீறத்துக்கு நான் யாரு? கஸ்தூரி சமாதியில நீங்க மனசுருகி பேசினதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் உங்களை ஏத்துக்கலைன்னா கஸ்தூரி கூட என்னை மன்னிக்க மாட்டா. மாப்பிள்ளையும் மச்சானும் ஒன்னாயிட்டீங்க. சந்தோஷத்துல எனக்கு கையும் காலும் ஓட மாட்டேங்குது. குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க ஆளுக்கு ஒரு பக்கம் முடிக்கிட்டு இருந்தா பொம்பளைங்க எங்களுக்கு தாங்க பிரச்சனை. ஏங்க இப்பதான் இந்த வீடு முழுமடைஞ்சிருக்கு. நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. என் பிரார்த்தனை வீண் போகல. இப்படி ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாளா நாங்க காத்துட்டு இருந்தோம். என்னடா தம்பி? ஆமாண்ணே. மா என்னம்மா நின்னுட்டு இருக்கற? மாமா வந்திருக்காங்க, ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ண. ஐயோ மாப்ள, என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு முழுக்க எனக்கு பசிக்கவே பசிக்காது.